வணக்கம். அன்பார்ந்த யூடியூப் வாடிக்கையாளருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு பேச்சு பலன்களை பற்றி ஒரு வீடியோவை பாட்டு வர்றோம். அப்படி பாட்டு வர வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ வந்து 17/5/2012 நந்தன வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை காலையில் குரு பகவான் பேச்சாக கொடுத்துருக்காங்க. அப்படி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் தான் வந்து அவளோட எதிர்பார்த்துருக்காங்க இந்த மகர ராசிக்காரங்க. எப்போ பேச்சாகவும் நமக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு நிச்சயம் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து சிரமப்பட்டிருப்பாங்க. கடந்த ஒரு வருடமாக என்ன எப்படி சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து கவியே இருக்குது. தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும்னா தர்மபுத்திரர்னு சொல்லி அவரே நாளில் குருக்கும் போது வனவாசம் போனாராம்மா. இப்போ வனவாசம் போனால் அப்போ வந்து ராசிக்காரங்களும் வனவாசம் போயிருக்க மாட்டாங்க. என்னென்னா இடம் விட்டு இடம் மாறிப்பாங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் தாயாரோட கொஞ்சம் சத்தமுத்தம் வந்து போயிருக்கும், கருத்து வந்திருக்கும், டயத்துக்கு வீட்டுக்கு வந்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் தொழிலில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் வைத்தியத்தை காமிச்சிருக்கும். பேருக்குன்னா ஒரு இடமாற்றம்னு ஒன்று இருந்திருக்கும். இடம் விட்டு இடம் மாறிப்பாங்க. ஆஸ்பத்திரியில் இப்போ எதுவும் ஆஸ்பத்திரி போக்குவரத்து அலைய விட்டுருக்கும். அதில் எதுவும் வந்து ஒரு சில பார்த்தினாக்கா இந்த கட்டி கொப்பளம் சொல்லி எதுவும் வைத்தியம் காமிச்சிருக்கும். அதுக்காக வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருப்பாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. என்ன காரணம் சிரமப்பட்டிருப்பாங்கன்னா வந்து ஓகோன்மை உள்ளே இறங்கினவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக தொழில் வந்து அருமையாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஒன்றாவோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுமாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரீதியாக வந்து நல்ல ஒரு தொழில் அமையும். அதேமாதிரி வந்து ஃபினான்ஸாக வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த இப்படி இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேருக்குன்னா கொஞ்சம் அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் சத்தம் இருந்திருக்கும், கொஞ்சம் கவலைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி தொழிலே வந்து நிப்பாட்டுற மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் வந்து அந்த தொழில் நிப்பாட்டிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து இங்கேருந்து இன்னொரு பக்கம் போயிருப்பாங்க. இங்கேருந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஆஃபீஸே போக முடியாமல் வந்திருக்கும். இது இல்லாமல் வந்து இப்போ பேருக்குன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இப்படி காமிச்சிருந்துருக்கும். இவங்களும் போயிருந்திருப்பாங்க. தனக்காக போனாலும் தான் கூட பிறந்தவனுக்காகவோ அல்லது தான் கூட பழகினவனுக்காகவோ சப்போர்ட்டுக்காக போகிறதானே அப்போ நிச்சயம் போயிருந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் 4 பேருக்குனா அடுத்தவங்கள்ட்ட கைவிட்டு நிற்கணுங்கிற அமைப்பு, தான் பேர் கெட்டு போகணுங்கிற அமைப்பு, வீட்டுக்கு ஒழுங்காக வர முடியாமல் போகணுங்கிற அமைப்பு, கெட்ட பழக்கங்கள்லாம் கொண்டு வரணுங்கிற அமைப்பு, அவமானம் வரணும் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் இருந்துச்சு. இந்த காலகட்டங்கள்லாம் தாண்டியாச்சு. எப்போ தாண்டியாச்சுனாக்கா 17/5/2012 காலை வியாழக்கிழமை குரு பகவான் பேச்சாவார். அன்னையிலிருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிச்ச பூடையெல்லாம் விட்டு போச்சுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க வந்து இதுக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம். அதே மாதிரி வந்து ஆலங்குடி போகலாம், நல்லாயிருக்கும். அந்த ராசிக்காரங்க ஆலங்குடி போகிறவங்கிறத விட வந்து குச்சனூர் போகலாம். ஏன்னா குச்சனூரில் வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருப்பார். அந்த குரு பகவான் வந்து ஸ்பெஷலாக இருப்பார். அப்போ வந்து அந்த மாதிரி கோயில்களும் போகலாம் இந்த ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து தொழில் ரீதியாகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகாதவங்க இருந்தால் நிச்சயம் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். கல்யாணம் அப்படி மீறி வந்து அப்போ எப்போ கல்யாணம் ஆகணும்னா நிச்சயம் வந்து குரு பகவான் பேச்சான ஃபஸ்ட்டு 5 மாதத்துல நிச்சயம் ஆகணுங்க அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகியிருந்தவங்க நிச்சயம் பிரிஞ்சுருப்பாங்க ஒரு சிலர் இந்த ராசிக்காரங்க. காரணம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம அமைப்பு வந்து குடும்பம் செட் ஆகுது, ஃபேமிலி செட் ஆகுது, சட்டுன்னு செட் ஆகாது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புதுசாக கல்யாணம் வந்து கொஞ்சம் பேருக்குன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பு, நல்லது ஒரு தீர்வு வரணுங்கிற அமைப்பு, அப்படிலாம் வரணுங்கிற அமைப்பு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியிருந்தவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் வரணும் அப்படிங்கிறது காரணம் மேடு ஃபார் ஈச் அதர். அதாவது வந்து குரு பேச்சியே வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு தான் பிடிச்சது கூட போ அப்படிங்கிற மாதிரி வந்து பகவான் வந்து நிச்சயம் வந்து இந்த ராசிக்காரங்களை வந்து நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் போகிறார். 5ல் குரு இருந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போவே 5, 9 கெஞ்சினாலும் கிடைக்குன்னு சொல்லுவாங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 5ல் இருக்கிற குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பை காமிக்கும். இவங்க வந்து இந்த கடந்த ஒரு வருஷமாக வந்து பிரச்சனை சொல்லி கோயிலுக்கும் போயிருப்பாங்க. அந்த கோயில் அந்த பகவான் வந்து கண்முழிக்கிற டைம் வந்து இந்த டைம். இப்போ இவங்க வந்து பரிகாரம் தேடி இருந்து போயிருந்தாங்கனாக்கா அந்த பரிகாரத்துக்கான பலன் கை மேலே கிடைக்கும்னு சொல்லுவாங்களா. இப்போவே இந்த வருஷமே இந்த மாதமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பகவான் கண்முழிக்கிற அமைப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகி கையோடு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ வந்து தொழில் ரீதியாக வந்து சிரமப்பட்டவங்க நிச்சயம் வந்து தொழில் வந்து டெவலப் ஆகணுங்க அமைப்பு.
உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கெட்ட பேர் இருந்திருக்கும். அதனால வந்து உத்தியோகமே வேண்டாங்கிற மாதிரி அளவுக்கு இவங்க போயிருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அனுசரிச்சு இப்போ இருந்தாக்க இனிமேல் வந்து உத்தியோகத்தில் வந்து ப்ரொமோஷன் சொல்லலாம். அதாவது உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்கவா, இதெல்லாம் வரணுங்கிற அமைப்பு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட அடிஷனலாக வந்து முதலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து அந்த தொழிலை வந்து பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வர வேண்டிய பாக்கின்னு எதுவும் இருந்துச்சுனாக்கா இவங்களுக்கு வந்து தேடி வருங்கிற அமைப்பு. சில கடன்கள் இவங்க கட்டாமல் இருந்தால் அந்த கடன் வந்து கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. இவங்க கட்டாமல் தான் கட்டணும், இவங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தால் தேடி வரணும். அதேமாதிரி கூட பிறந்தவங்க அந்த கூட பிறந்தவங்க சத்தம் வந்துருக்குன்னு சொன்னாங்களா, இந்த ராசிக்காரங்களும் அப்படித்தான். மூத்தவங்களும் அப்படித்தான், மூத்தவங்களும் ஆகாது, இளையவங்களும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் வந்து அவங்க தான் மூத்தவங்களும் இளையவங்களும் உழுந்து பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு. அவங்களால தான் வந்து இந்த ஒரு மாற்றம் கிடைக்கிற அமைப்பு. இவங்க இந்த கடந்த காலமாக கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒன்றுமே புரியாமல் ரொம்ப அரண்டு இருப்பாங்க. இப்போ 2012 2013 வரைக்கும் அப்படி கிடையாது, நிச்சயம் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த வகையில் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க 5-9 குரு பகவான் 5ஆம் பாவத்தில் உட்காந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குற இந்த குரு பகவான் வந்து நிச்சயம் நல்லது பண்ணுவார். அதேமாதிரி வந்து இந்த ராசியே பார்க்குறாரு குரு பகவான். அப்படிங்கும்போது வந்து இவங்க மேலே அந்த கெட்ட பேர் வந்து கெட்ட பேர்லாம் வந்து தீரணும். யார் இவங்க வந்து கெட்ட பேர் சொன்னாங்களோ அவங்களே வாலண்டியாக வந்து சாரி சார், எக்ஸிலும் சாரி, நான் அவங்களுக்கு தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வழினா வரணும் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் இருக்குது. இது வந்து இந்த ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது வந்து நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கணுங்கிற அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. வேறு ஏதேனும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னங்க, நாங்களும் வந்து ஒருட்டு வந்து அஷ்டம சனியாக இருந்துச்சு, அப்புறம் சனி பயிற்சி ஆச்சு, அப்புறம் வந்து 9 சனி இருந்துச்சு, அப்புறம் வந்து சனி வந்து 10க்கு வந்துச்சு, தொழில் வந்து நடக்கும் பார்த்தோம். இப்போ சனி சார் வந்து வக்ரமாக சொல்கிறாங்க, தொழிலும் ஜமம் புரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிலர் வந்து புரியாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து தெரிகிறதுக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் வேறு எதுவும் கேள்வின்னு இருந்துச்சா நிச்சயம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த மூணையும் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் உங்களோட ஜோசியத்தையோ அல்லது இன்னும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த யார் பிடிச்சோ அவங்கள்ட்டே போய் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். கொடுத்து நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஹாரோஸ்கோப் இப்போ திசா புக்தி வந்து சப்போர்ட் பண்ணுது, கோட்சாரும் சப்போர்ட் பண்ணுதுன்னா 100% ஓகே. அப்போ கோட்சார் ரீதியாக குரு பகவான் வந்து நிச்சயம் வந்து நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லைங்கிறது இல்லை. அப்போ வந்து இன்னமும் சொல்ல போனால் வந்து இந்த தாப்பனாரை விட கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும், தாயாரோடையும் கொஞ்சம் கருத்து இருந்திருக்கும். இப்போ அதான் தீர்வுங்க அமைப்பு ராசிக்காரங்களுக்கு. இப்போ தாயாரோட இந்த கருத்து வேறுபாடு தீர்வும், தாப்பனாரோட கருத்து வேறுபாடு தீர்ந்துடும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் அடைஞ்ச அமைப்பு. அப்போ வந்து நல்லாவே இருக்குது. வேறு எதுவும் உங்களுக்கு வந்து இப்போ புரியாமல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஹாரோஸ்கோப் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து இந்த குரு பயிற்சி வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நீங்களே வேண்டிக்கிங்க. நன்றி.